700 ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்புவாக விவசாயியின் கனவில் தோன்றிய ராவத்தநல்லூர் ஆஞ்சநேயர். ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட பூஜையை காண குவியும் பக்தர்கள் கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் மாணவர்கள் படிப்பது, விவசாயிகள் இளைப்பாறுவது, அந்த சமயத்தில் கோவிலில் சூலம் ஏற்றுவது வழக்கம். இதுவே இன்று வரை ஞாயிறு பூஜையாக தற்பொழுது நடைபெறுகிறது. தங்களின் பிரச்சனைகளை மனதில் நினைத்து தேங்காய் உருட்டிவிட்டால், அது ஹனுமன் பாதத்தில் சென்றால் பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதாக பக்தர்களின் நம்பிக்கை. செப்பு தகடலை நம்ம கோரிக்கை மாதிரி எழுதி சாமி காலத்தை சமர்ப்பணம் பண்ணி தேங்காய் உருட்டி விட்டுட்டு போனோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் எல்லாமே தவிடுபொடி ஆகிடும். வெளி மாநில பக்தர்கள் வர அரசு சார்பில் ஞாயிறு என்று விடப்படும் சிறப்பு பேருந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப எங்க போறோம்னா ராவத்தநல்லூர். ஆமாங்க, இந்த ஆஞ்சநேயர் கோவில்ல வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் கூட்டம் அதிகமா வராங்க. அப்படி இந்த கோவிலின் மகத்துவம் தான் என்ன, கோவிலின் வரலாறு என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளதான் நாம இப்ப பார்க்க போறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ராவத்தநல்லூரில் ஆளவந்தான் என்ற பக்தர் வாழ்ந்து வந்தார். அன்றைய காலகட்டத்தில் பூவிக்க தனது மனைவியுடன் நடைபாதையாக செல்வார். அன்றைய காலகட்டத்தில் அந்த பகுதி காட்டுப்பகுதி, புதர்மன்றியாக இருக்கும். ஒரு நாள் ஆஞ்சநேயர் அவருடைய கனவில் தோன்றி தனது விக்கிரகம் இருக்கும் இடத்தை கூறி அதை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதாக கூறிவிட்டு மறைந்தாராம். உடனே கண் விழித்த ஆளவந்தார் தன் கனவில் ஆஞ்சநேயர் கூறிய இடத்தில் விக்கிரகத்தை தேடி பார்த்தார். அதில் ஒரே கல்லாலான 11 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை சமுந்திரிகா மலரை கையில் ஏந்தியபடி மண்ணில் நின்ற கோலத்தில் தெரிய வந்தது. பிறகு ஊர் மக்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டனர். அன்றைய காலகட்டத்தில் அந்த வழியில் புதர்மண்டியாக இருந்தது. அதன் பக்கத்தில் தான் சுகர் மில், மருத்துவமனை, பள்ளிக்கூடம் போன்றவை இருந்தது. பாதையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் சாலையை அமைத்தார்கள். அப்படி செல்லும் மக்கள் மற்றும் மாணவர்கள் அமைதியான இடம் என்று இங்கு அமர்ந்து செல்வது வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் மாணவர்கள் இங்கு வந்து படிப்பது வழக்கம். அந்த சமயத்தில் இந்த கோவிலில் சூலம் ஏற்றி வழிபடுவார்கள். மேலும் அன்றைய காலகட்டத்தில் சுற்றியும் விவசாய நிலம் என்பதால் விவசாயிகள் பாசிப்பருப்பு, நிலக்கடலை, கொள்ளு போன்ற சிறிய பயிரினங்கள் போன்றவை கோவிலில் வைத்து சூலம் ஏற்றி படைப்பது வழக்கம். தாங்கள் வேண்டும் குறைகளை இந்த ஆஞ்சநேயர் தீர்த்து விடுவதாக கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட பூஜையை ஆரம்பிக்கப்பட்டது. அது காலப்போக்கில் தற்பொழுது வரை தொடர்கிறது. மேலும் அதே பகுதியில் விவசாயி ஒருவர் நிலத்தை உழுகும் போது 6 அடி உயரமுள்ள பெருமாள் சிலையும் கிடைத்தது. பின்னர் இரண்டையும் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்து பக்தர்கள் வழிபட்டனர். இவ்வாறு உருவானதுதான் ராவத்தநல்லூர் சஞ்சீவிராய ஆஞ்சநேயர் கோவில். இது ராவத்தநல்லூர்ன்ற மாதிரி இந்த கிராமத்துல அந்த நாளையில இங்கிருந்து வழிபயணமா போவாங்க. சரிங்க. யாருன்னா ஆளவந்தாருன்றவங்க, ஆளவந்தாரு அவங்க சம்சாரத்தோட இங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, பூ விற்கிறது தலைவாசல் வரையும் போவாங்க. ஒரு காலத்துல பூ விற்கிறதுக்கு பூ விற்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா ராம நெத்தியில வைக்கிறாங்க பாருங்க, வெள்ளை. ஆமா ஆமா ஆமா. அது தயார் பண்ணி வியாபாரம் பண்றதுக்காக போவாங்க. இந்த நடை வழியே போவாங்க. சரி சரிங்க. அப்ப இந்த ரோடுகள்லாம் கிடையாது. அதனால பூரா காட்டு வழிதான். சரி சரி சரி. அது கோவில் மாதிரியே கிடையாது. ஆரம்பத்துல எல்லாம் பூரா புதர் மஞ்சி கிடக்கவே, பூரா பூ இது காட்டு மரம், அந்த மரம் இருக்கவே இது சில தெரியல அப்ப போற வழியில என்ன ஆச்சுனாக்கா, இவருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கனவு வந்திருக்கு நைட்ல. சரிங்க. அந்த ஆளவந்தான்றவருக்கு ஒரு கனவு வரவே தத்ரூபமா இந்த சிலை நிக்கிற மாதிரி ஒரு காட்சியா இருந்து, ஒரு பெரிய கோவிலா இருந்த மாதிரி இருந்து, அதாவது அப்ப சிலை பெருசா இருக்கு. அப்ப உயரமா இருக்கும் நல்லா. அது காலுக்கு கீழே கிட்டத்தட்ட கணக்கு பண்ணா அது 7 அடி கீழே இருக்கு. அது கல்லு பாத்தீங்கன்னா, நாங்க காங்கிரீட் போடும்போது, கோவில் கட்டும் போது அதுக்கு கீழே நல்ல கல்லு நீட்டா போய் பாறையில செருகி வச்சிருக்காங்க. போயிட்டு இந்த மாதிரி இருக்கு, இங்க யாரும் என்ன கண்டுக்கல, போல வரல, எனக்கு எந்த விஷயம் இல்லை, நான் இங்க இருக்கிறேன், இவ்வளவு தூரம் இந்த பக்கம் போறீங்களே வரீங்களே, ஏதாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு எங்களுக்கு விடிவு காலம் வேணும் மாதிரி அந்த கனவுல காமிக்கிற மாதிரி. அப்புறம் அவர் கனவுல போகும்போது எந்த பக்கம் தான் இவ்வளவு தூரத்துல கல் இருக்கு, இவ்வளவு தூரம் இருக்குன்ற மாதிரி சொல்லி வரும்போது அவர் என்ன பண்ணார், மறுநாள் அந்த வியாபாரத்தை நிறுத்திட்டு இவர் அந்த இடத்த பார்த்தாக்கா பூரா புதரமண்டி இருக்கான். அந்த சின்ன சின்ன செடியெல்லாம் வெட்டிட்டு பார்த்தாக்கா சிலை விக்கிரமா இருக்கு, நீட்டா உயரமா.
அப்ப அவருக்கே ஒரு அதிர்ச்சி ஆயிப்போச்சு. நம்ம இத்தனை கால வருஷமா நம்ம இருந்தோம், போனோம், வந்தோம். நம்மளுக்கு இவ்வளவு காலம் தெரியல. இப்ப திடீர்னு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்புறம் அங்கிருந்து போய் ஊரோட அங்கிருந்த முக்கியஸ்தர் அன்னைக்கு காலத்துல போயிட்டு ஆ. இந்த பக்கம் போறோம் வரோம் கொடிநடையா போறோம் சாலை இருந்துச்சு போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம். அப்புறம் அதை பூரா அப்புறப்படுத்திட்டு அந்த அளவு அங்க இருந்து கல்லு எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு அவங்க போக்குவரத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி போகும்போது கற்பனை ஏத்துறது போறது இந்த மாதிரி வழக்கமா இருந்துட்டு இருந்தாங்க. ம். அப்ப வந்து எல்லாமே நினைக்கிறது நடக்கிற மாதிரி எல்லாம் அப்ப வந்து ஒரு சில விஷயம் அவங்களுக்கு ஏதோ நினைச்சிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு தத்துரூபமா நடக்கும். இன்னைக்கு வியாபாரமே ஆகலைன்ற மாதிரி போனா அவங்களுக்கு வியாபாரம் நடத்தி கொடுக்கும். ஒரு விஷயம் பார்க்கணும்னா அது கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சக்சஸ் ஆன மாதிரி இருந்தது அந்த நாளையில. அப்போ இப்போ வழிபாதி என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் அரசு எடுத்து அந்த நாள்ல வந்து கொஞ்சம் பெரிய வழியா பண்ணலான்ற மாதிரி ஷார்ட்கட்டா போற மாதிரி ஆரம்பிச்சாங்க போயிட்டு. ம். அந்த பாதையை கடந்து இந்த ஊருக்கு போற மாதிரி ஒரு பாதையை போற மாதிரி பாதையை அமைச்சாங்க போயிட்டு. அப்புறம் அந்த அவங்களுக்குள்ள அப்புறம் இருந்தாங்க. அப்புறம் பூஜை முறையில கொண்டு வந்தாங்க. அந்த பூஜை முறையை கொண்டு வரும்போது அவங்களுக்காகவே கனவுலயே எல்லாமே அவங்க காட்டி கொடுக்குது. திருடு போறது, பொருள் வர்றது, ஓ. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து எங்களுக்கு தேங்காய் உருட்டுறதுன்னா அங்க என்ன காரணம், எப்படி காரணம்ன்ற மாதிரி சொல்லி உருட்டுனா அவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுன்ற மாதிரி சொல்லுவாங்க போயிட்டு. ஓ. அந்த மாதிரி ஒரு ஐதீகத்தை அந்த நாளையில ஆரம்பிச்சாங்க. அதாவது ஆளவந்தார்ன்றவர். ஓகே ஓகே. இந்த பக்கம் வந்து அப்ப ஸ்கூலு, பேங்க், ஹாஸ்பிட்டலு, சுகர் மில்லாம் அந்த நேரில் வந்து இங்க இந்த பக்கம் இருக்கும் கொஞ்சம் வந்து. அந்த வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் அப்போ. ஓ. அன்னைக்கு தினம் வந்து கல்புரம் ஏத்துவாங்க. ஏதாவது படிக்கிற மாதிரி இருந்தா அமைதியா இடத்துல வந்து உட்காந்து படிப்பாங்க. அதான் ஏன்னா இப்ப கோயிலுக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயில் சனிக்கிழமை தான் ரொம்ப சிறப்பு பூஜை நடக்கும். இங்க ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ஆமா. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் சனிக்கிழமை போது இங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றதுனால எல்லாருமே அந்த பக்கம் வந்து உட்காந்து படிக்கிறவங்க படிப்பாங்க. அந்த நாளையில அடுத்த டிகிரி வாங்குற மாதிரி படிக்கிறவங்களும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வந்து உட்காந்து படிப்பாங்க அமைதியா அந்த இடத்துல வந்து. அதே போல அந்த இடத்துல அன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க சுத்தி இருக்கிற பூரா விவசாய நிலம் அன்னைக்கு போயிட்டு பூரா மானவரி பயிர் எல்லாம் கொள்ளு, வேர்க்கடலை, பச்சை பயிறு இந்த மாதிரி எல்லாம் அவங்க என்ன பண்ணுவோம் நிலத்துல விளைஞ்சதை கொண்டு வந்து வெவிச்சு கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து அப்ப விநியோகமா கொடுப்பாங்க. ஒரு பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க அப்ப அந்த நாளையில. அங்கே நிலத்திலேயே சுட்டு கொண்டாந்து சாமி படைக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு விசேஷமா இருக்கும். அது வந்து இதெல்லாம் சாப்பிடவே அவங்க எங்க ஞாயிற்றுக்கிழமை எங்க போறீங்க வரீங்கன்ற மாதிரி அவங்க கேட்க நாங்க எங்க போறோன்ற மாதிரி டெய்லி சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க, நடந்து போறவங்க வருவாங்க. இந்த மாதிரி பல விஷயமா நிறைய பேர் வந்து போனதால ஞாயிற்றுக்கிழமைன்றது உற்பத்தி ஆயிடுச்சு அந்த ஒரு திருவாய்மொழி காலத்திலே. ஓ, அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு அப்படியே தொடர்ந்துச்சு. அப்புறம் அந்த நாளையில அப்புறம் நீங்க 10 ரூபா கொடுப்பீங்க, இன்னொருத்தர் 10 ரூபா கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்க என்ன பண்ணா அதெல்லாம் சேர்த்து வச்சு அன்னைக்கு காலகட்டத்துல கால்னா அரையனான்ற மாதிரி அந்த ஓட்ட காசு அந்த காசுன்ற மாதிரி காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க, அதை கொடுக்கும்போது ஏதோ கொஞ்சம் எண்ணெய் வாங்கி சாமி மேல அபிஷேகம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்ப ஏதோ பால் 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்கி ஊத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப பெரியாத நிறைவேறி போச்சுங்க, ஏன்னா இது கொடுக்குறங்க அது கொடுக்குற மாதிரி சொல்லி அவங்க நிறைவேற்றி அவங்க ஒரு விஷயத்தை செய்வாங்க போயிட்டு அப்பப்ப. அந்த மாதிரி அந்த யமகண்ட பூஜைன்றது ஒண்ணு ஆரம்பிச்சது. அதான் ஞாயிற்றுக்கிழமையில யமகண்ட பூஜைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சது. ஒருத்தர் ஏறு ஓட்டும் பொழுது அந்த பெருமாள் சிலை ஒண்ணு கிடைச்சிருச்சு. சிலை வந்து அப்படியே கமுந்து இருந்தது, மேல பூமிக்கு கீழே கமுந்த மாதிரி இருந்தது. நின்று சிலை அப்படி கீழே விழுந்துட்டு போல் தெரியுது. ஆமா, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கோவில் வந்து ஊதாரியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு இங்க வந்து. அந்த கோவில் எதிர்த்தாப்புல அந்த அங்க வந்து அங்கேயே ஒரு கோவில் இருந்த மாதிரி ஒரு ஐதீகமா சொல்றாங்க. ஆனா நம்ம பார்த்தது இல்ல. இந்த மாதிரி சிலை எல்லாம் கோவில் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சிலை இங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அவங்க ஒரு இது மாதிரி ஹிஸ்டரி மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஏறு ஓட்டும் போது அந்த சிலையை என்ன பண்ணாங்க, அந்த நாள்ல வந்து கொஞ்சம் இந்த சிலையெல்லாம் அங்க இருக்குது போது வருது, நம்ம யாரு பராமரித்து ஒண்ணு தெரியல, போயிட்டு நம்ம என்ன பண்றது தெரியல. அங்க ஐயரு குடும்பம் இருக்காங்க, ஆஞ்சநேயர் கோயில்ல கும்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த சிலையை கொண்டு ஆஞ்சநேயர்கிட்ட வச்சாச்சுனாக்கா பெருமாள் ஆஞ்சநேயர் ஒன்னா கும்பிடுவாங்க. அதனால நம்ம கொண்டு அங்கேயே வச்சிடலாம் சொல்லிட்டு அந்த சிலையை கொண்டு வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சிட்டாங்க. சுமார் 700 ஆண்டு பழமையான கோவில் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவிலின் மூலவராக சஞ்சீவராய பெருமாள் உள்ளார். உற்சவராக ராமர், சீதை, லட்சுமணர் ஆகியோர் உள்ளனர். சஞ்சீவராய ஆஞ்சநேயரின் ஒரு கண் பார்வை கிழக்கு நோக்கியும் மற்றொரு கண் பார்வை தெற்கு நோக்கியும் உள்ளது. இதில் தெற்கு நோக்கி உள்ள பார்வை இலங்கையை நோக்கியும், கிழக்கு நோக்கிய பார்வை தான் எடுத்துச் சென்ற சஞ்சீவி மலையின் சிறு துளி சிந்தியது பார்ப்பது போலவும் உள்ளதாக கூறப்படுகிறது. இவரை தெற்கு பகுதியில் நின்று தரிசனம் செய்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும், வியாதிகள் குணமடையும், தோஷங்கள் நீங்கும் என்கிறார்கள். கிழக்கு பகுதியில் இருந்து தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமண தடைகள் அகலும், திருடு போன பொருட்கள் கிடைக்கும்,
தொழில் விருத்தியடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. பக்தர்களின் கோரிக்கைகள் மற்றும் வேண்டுதல்கள் நிறைவேற அவர்கள் கோரிக்கைகள் கோவில் வளாகத்தில் வைத்த செப்புத்தகத்தில் எழுதப்படும். பின்னர் அந்த செப்பு தகடுகளை கோவில் ராஜகோபுரம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள தீபஸ்தம்பத்தில் நெருப்பில் போடுகின்றனர். அந்த தகடு சாம்பலாவதைப் போல அவர்களின் பிரச்சனைகளும் சாம்பலாகி விடுவதாக பக்தர்கள் நம்பிக்கையோடு தெரிவிக்கின்றனர். மதகளித்தன் ஓடாதே தோல் வளையும் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் தமிழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனர்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூட்டினர்கான் கந்தாதிரளி உண்மை துணன் கேட்பாட செந்தா மறை கையால் சீரார் வலை ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தோர் என்பாவாய். இப்பகுதி மக்கள் திருமணம் செய்வது, வீடு வாகனங்கள் வாங்குவது உட்பட்ட எல்லா நிகழ்வுகளுக்கும் கோவிலுக்கு வந்து ஆஞ்சநேயரிடம் உத்தரவு பெற்று செல்கின்றனர். மேலும் ஆஞ்சநேயரை வழிபட வரும் பக்தர்கள் சிதறு தேங்காயை உடைப்பதில்லை. அதற்கு பதிலாக ஆஞ்சநேயரின் சன்னதியில் இருந்து தேங்காயை உருட்டி விடுகின்றனர். அது ஆஞ்சநேயரின் பாதத்தை சென்று சேர்கிறது. தங்கள் பிரச்சனைகளை ஆஞ்சநேயரின் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டால் இனி அவர் பார்த்து கொள்வார் என்ற நிம்மதியோடு செல்கின்றனர். இந்த ஊருக்கு பெயர் பார்த்தீங்கன்னாக்க இரவு அற்ற நல்லூர் அப்படின்ட்டு பெயர். இது நாளடைவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ராவத்த நல்லூர் அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கே அமைஞ்சிருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னாக்க சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள். இந்த திருக்கோவிலில் வந்து நம்ம தொடர்ந்து 3 வாரம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சேவை செய்யட்டோம் அப்படின்னாக்க அது நடக்க அந்த ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி செய்வினை பிரச்சனைகள், இந்த கண்டிஷ்டி ஓம்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, அதே மாதிரி திருமணம் தடைப்பட்டு போகிறவங்களுக்கு இங்கே நாம் வேண்டிக்கிட்டு அந்த சுவாமிக்கு தேவையான மஞ்சள், தேங்காய், நல்லெண்ணெய் மற்றும் தேன், பால், தயிர் ஆகியவை வந்துட்டு வேண்டிக்கிட்டு நம்ம அந்த சுவாமிக்கு கொடுத்தோம்னாக்க நம்ம வேண்டியதை அருள்பவராக திகழ்கிறார். இவர் வந்துட்டு கிழக்கு மேற்கு ஒரே உருவத்துல கிழக்கு மேற்கு பார்வை. நம்ம தமிழகத்திலே பார்த்தீங்கன்னாக்க இவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. இங்க நம்ம வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், குடும்ப சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், தொழில் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் இங்க வந்துட்டு வேண்டிக்கிட்டு சேவிச்சுட்டு போனா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க கடந்த 1 வருடமாக வந்துட்டு இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் வந்துட்டு நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க பெருமாள் மட்டும்தான் இருந்தார். அது பெருமாள் மட்டும் இருக்காம துணையாரோட இருக்கணும் அப்படின்றதுனால பெருமாளையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரையும் புதுசாக செய்து கடந்த செப்டம்பர் மாதம் வந்துட்டு எங்கள் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணோம். கும்பாபிஷேகம் பண்ண 5 மாதம் ஆகிறது. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே நம்ம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இல்லை ரொம்ப உடம்பு முடியாதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னாக்க இங்கே நம்ம செப்பு தகடில் வந்துட்டு நம்ம கோரிக்கை மாதிரி எழுதி சாமி காலுக்காக சமர்ப்பணம் பண்ணி தேங்காய் உருட்டி விட்டுட்டு போனோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாமே தவிடுபொடி ஆகிடும். அதே மாதிரி தொழிலில் வந்துட்டு சரியான வரவு இல்லை, ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் நம்ம இங்கே வந்து நம்ம தகடில் எழுதி போட்டு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த செய்வினை பிரச்சனை கோளாறு இருக்கு அப்படின்னாக்க இவருடைய ஸ்ரீ சக்கரத்தை வந்துட்டு ஃப்ரேம் போட்டு கொடுக்கும். அதை வீட்டில் வச்சு ஒரு 48 நாளுக்கு வந்துட்டு நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்க அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் விலகி போயிடும். அடுத்தது நம்ம பெருமாள் சன்னதியில் வந்துட்டு இந்த திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு அங்கே சேவிச்சுக்கிட்டு ஒரு 3 வாரம் சாமிக்கு வந்துட்டு 11 அடிக்கு துளசி மாலை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னாக்க திருமண பாக்கியம்னு கை கொடுக்கின்றது ஐதீகம். ஒவ்வொரு வருடத்தில் வர ஏகாதசி துவாதசியில் வந்துட்டு சொர்க்கப்படி வாசல் வந்துட்டு திறக்கிறோம். அது வந்துட்டு ரொம்ப விசேஷம். தமிழ் வருடப்பிறப்பு மற்றும் ஆங்கில வருடப்பிறப்பு ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆஞ்சநேயருக்கு உகந்ததாக, அதாவது மார்கழி மாசத்துல ஹனுமன் ஜெயந்தி ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த குழந்தை இல்லாதவங்க அந்த ஹனுமன் ஜெயந்தியில பங்கு கொண்டு அங்க சாமி மேல சாப்பிட்ற வெண்ணெயை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நைவேத்தியம். எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளா இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் தொடர்ந்து ஒரு 3 வாரம் வந்து அங்கே சேவிச்சுட்டு போனோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். பக்தர்கள் இப்படி தேங்காய் உருட்டி வழிபாடு செய்யும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக திகழ்கிறது ராவத்தநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில்.
தங்கள் பிரச்சனைகள் தீர்ந்தவுடன் சுவாமி ஆஞ்சநேயருக்கு அன்னதானத்தை செலுத்தி அபிஷேக அலங்காரங்களை சமர்ப்பித்து மகிழ்விக்கிறார்கள். இக்கோவில் கள்ளக்குறிச்சியில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் புதூர் கிராமத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், திருக்கோவிலூரில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சங்கராபுரத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சஞ்சீவிராய ஆஞ்சநேயரை திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையும், ஞாயிற்றுக்கிழமை காலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் தரிசனம் செய்யலாம். கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்துவிட்டு தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிவிட்டு செல்கிறார்கள். மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோவிலின் வரலாறு பற்றியும் அதன் மகத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் கோவில் விளாக் சேனல்.